என் தம்பி ஞானசேகரன் சர்ச்சையை ஏற்படுத்திய வீடியோ. திரைமறைவில் நடந்தது என்ன? சபாநாயகர் அப்பாவு திடீர் விளக்கம். வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சிக்கியிருக்கும் திமுக அனுதாபி ஞானசேகரன் விவகாரத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அவரது பின்னணியில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியம் என பலரும் இருந்ததாக ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சட்டசபை சபாநாயகர் அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் என்று அவனுக்கு வக்காலத்து வாங்குவது போல் பேசியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. காரணம், அந்த வீடியோவில் என் தம்பி ஞானசேகரனின் வழக்கில் 3 பெண் IPS அதிகாரிகளை புலன் விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு திமுகவினர் மற்றும் திமுகவின் அனுதாபிகளை குறிவைத்தே சமீப காலமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் திமுககாரர்கள் அஞ்சமாட்டோம் என்பது போன்று அவர் அந்த மேடையில் பேசியிருந்தார். ஆனால் இது மிகப்பெரிய விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திய நிலையில் திமுகவிலிருந்து அப்பாவுவை நோக்கி கேள்விகள் பறந்துள்ளது. என்னதான் ஞானசேகரன் மீது பாசம் இருந்தாலும் அதை பொதுவெளியிலா வெளிப்படுத்துவது? அதிலும் ஒரு மாணவியை பலாத்காரம் செய்த நபரை வார்த்தைக்கு வார்த்தை என் தம்பி என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் இதன் பின்னால் இருக்கும் யார் அந்த சார்? நீங்கள் தானா? நீங்கள் பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது அது நீங்கள்தான் என்பது நன்றாக புரிகிறது. ஒரு சட்டசபையில் சபாநாயகராக இருந்து கொண்டு இது போன்ற மட்டமான வேலைகளை செய்யலாமா? உங்களை வரலாறு மன்னிக்குமா என்றெல்லாம் சில திமுக புள்ளிகள் சபாநாயகர் அப்பாவுவை கடுமையாக சாடி உள்ளார்கள். இதையடுத்து திமுகவுக்குள் என்ன நடந்ததோ தெரியவில்லை. தற்போது இந்த விவகாரத்திலிருந்து ஜகா வாங்கும் வகையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அப்பாவு. அதில் என் தம்பி ஞானசேகரன் என்று நான் சாதாரணமாக பேசியதை திட்டமிட்டே சர்ச்சையாக்குகிறார்கள். ஆனால் நான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அப்படி சொல்லவில்லை. வேறொரு ஞானசேகரனை தான் அப்படி சொன்னேன். ஆனால் இவர்களோ அந்த வீடியோவை வெட்டி ஒட்டி வேறு மாதிரி சித்தரித்து விட்டார்கள். குறிப்பாக என் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டே இதை செய்துள்ளார்கள். இதை வைத்து ஞானசேகரனுக்கு பின்னால் நான் இருப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம். அந்த வீடியோ வெளியானதை அடுத்து அந்த சார் அப்பாவுதான் என்று பலரும் செய்தி பரப்பி வருகிறார்கள். ஆனால் எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் என் தம்பி ஞானசேகரன் என்று சொன்னது வேறு ஞானசேகரன். அதனால் சர்ச்சைக்குரிய ஞானசேகரனோடு என் பெயரை இணைத்து இந்த விவகாரத்தை என் மீது திருப்பிவிட வேண்டாம் என்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. அடுத்த செய்தி. திராவிட மாடல் என்ற பெருமை அடித்துக் கொண்டால் மட்டும் போதாது. மு.க. ஸ்டாலினுக்கு நீதிபதி கொடுத்த செருப்படி. முதல்வர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் நல்லது நடக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் இவர் பெருமை அடித்துக் கொண்டே வருகிறார். அதாவது இந்திய அளவில் நான் மட்டுமே நம்பர் 1 முதலமைச்சர், தமிழ்நாடு மட்டுமே நம்பர் 1 மாநிலம் என்று எந்த மேடையில் ஏறினாலும் புகழ்ந்து தள்ளுகிறார். அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் பாய்கிறது என்றெல்லாம் கூச்சமே இல்லாமல் பேசிக் கொண்டு வருகிறார். இப்படிதான் நேற்று முன்தினம் நாளை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப் போகிறேன், அனைவரும் எதிர்பார்த்திருங்கள் என்று சஸ்பென்ஸ் வைத்து ஒரு செய்தியை வெளியிட்டார் மு.க. ஸ்டாலின். அதற்கு அடுத்த நாள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது இரும்பின் தொன்மை என்கிற புத்தகத்தை வெளியிட்ட அவர், தமிழ்நாடு நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 5300 ஆண்டுகளுக்கு முன்பு உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு தகவல் படி சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு அறிமுகமாகி இருக்கிறது. இதை அறிவியல் அடிப்படையில் தெரிவிக்கிறேன் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின், இது தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தரக்கூடிய விஷயமாகும். இந்தியாவோட வரலாற்றையே இனிமேல் தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்பட வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று எக்கச்சக்கமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட இந்த தகவலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் இன்று ஒரு கருத்து கூறி ஒட்டுமொத்த திமுகவுக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அவர் கூறும்போது, இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழ் நிலப்பரப்புதான் என்று பெருமை கொள்ளும் அதே சமயத்தில் ஊழலையும் நாம் ஒழிக்க வேண்டும். ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒழித்து காட்டினால்தான் தமிழ்நாடு ஊழலை ஒழிப்பதிலும் முன்னோடி மாநிலமாக இருக்கும். அதை செய்யாமல் தமிழ் இனப்பரப்பில்தான் இரும்பு காலம் தொடங்கியது என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்று மு.க. ஸ்டாலினுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம். நேற்றிலிருந்து திமுகவினர் மு.க. ஸ்டாலின் சொன்ன இந்த தகவலை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு, எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அரிய தகவலை வெளியிட்டு விட்டார். அவர் சாதாரணமான முதலமைச்சர் அல்ல,
தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அரிய தகவல்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இதுதான் திராவிட மாடல் முதலமைச்சர் என்று அடித்துவிட்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு இரும்பு நிலப்பரப்பு என்று பெருமை அடிப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை, ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும், அதை ஒழித்து கட்டி முன்னோடி மாநிலமாக்குவதில் தான் பெருமை உள்ளது என்று ஒரு கருத்தை சொல்லி மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறார். அடுத்த செய்தி, பணம் வாங்கிக் கொண்டு பதவி கொடுத்தாரா புசி ஆனந்த்? ரகசிய விசாரணையை தொடங்கிய விஜய். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார். இதன் காரணமாகவே மாவட்ட வாரியாக தற்போது நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வருகிறது. அதோடு விஜயை பொறுத்தவரை தனது கட்சியின் பொது செயலாளர் புசி ஆனந்தை மீறி எதையும் செய்வதில்லை. அதோடு விஜயை யாரும் அத்தனை எளிதில் நெருங்க விடுவதில்லை. புசி ஆனந்தே முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த வகையில் விஜயின் இன்னொரு முகமாகவே அவர் செயல்பட்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழக நிகழ்ச்சிகள் எங்கு நடைபெற்றாலும் அங்கு புசி ஆனந்த் செல்லும் போது விஜய் அளவுக்கு அவருக்கும் பெரிய அளவில் கட் அவுட் வைக்கப்பட்டு வரவேற்பு கொடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது மாவட்ட வாரியாக மாநில வாரியாக நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய் வரை புசி ஆனந்த் லஞ்சம் பெற்று வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதோடு விஜயை விட தன்னை முன்னிலைப்படுத்தும் முயற்சியில் புசி ஆனந்த் ஈடுபட்டு வருவதை அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விமர்சித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கட்சியை பொறுத்தவரை விஜயே முக்கிய முகமாக இருக்க வேண்டும். விஜய், புசி ஆனந்த் என 2 முகங்கள் வெளிப்பட்டால் மக்கள் குழப்பமடைந்து விடுவார்கள். அதனால் இந்த நிலையை விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைத்து பொறுப்புகளையும் அவரிடத்தில் கொடுப்பதை விட்டுவிட்டு தானும் பொறுப்புகளை கையில் எடுக்க வேண்டும். பிரச்சனைகளை தான் முன்னின்று தீர்த்து வைக்க வேண்டும் என்று புசி ஆனந்தின் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்துள்ள பலரும் கருத்து வெளியிட்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் இன்று பனையூரில் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியுள்ள விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோரை தனது அறையை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டு மற்ற நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது கட்சியில் உங்களை போன்ற நிர்வாகிகள் நியமிப்பதற்கு பணம் வாங்கப்பட்டதா, யார் யாரெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்று விஜய் நேரடியாகவே கேட்டிருக்கிறார். அப்போது பலரும் தாங்கள் பதவி பெற எவ்வளவு கொடுத்தோம் என்பதை விஜயிடத்தில் தெரிவித்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தி விட்டுள்ளார்கள். அந்த வகையில் ஊழலை ஒழிக்கப் போவதாக சொல்லும் விஜய் கட்சியில் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே ஊழல் ஊற்று பெருக்கெடுக்க தொடங்கி இருக்கிறது. நண்பர்களே, என் தம்பி ஞானசேகரன் என்று ஒரு மேடையில் வார்த்தைக்கு வார்த்தை பேசிய சபாநாயகர் அப்பாவும் சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட நிலையில் அதிலிருந்து தப்பிக்க தற்போது அவர் விளக்கம் கொடுத்திருப்பது மற்றும் தமிழ் மண்ணில்தான் இரும்பின் காலம் தொடங்கியது என்று பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்த புண்ணியமும் இல்லை, ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒழித்து காட்டுங்கள் என்று மு.க. ஸ்டாலினுக்கு நீதிபதி கொடுத்துள்ள செருப்படி. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று மாறுதட்டி வரும் நடிகர் விஜயின் கட்சியில் மாவட்ட ரீதியிலான பொறுப்புகளை கைப்பற்ற 15 லட்சம் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.